தேசிய மாணவர் மேல்நிலைப்பள்ளியினுடைய என்சிசி ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் திவாகர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஸ்டார் என்னோட ஷோல்டரில் ஏறிச்சு அப்படின்னா அது ஒரே காரணம் என்சிசி. இங்கே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் எனக்கு அதிகமாக ஈடுபாடு இல்லை. நான் இங்கே என்சிசியில் இருக்கும் போது எல்லாருக்குமே தெரியும். அது சின்ன ஒரு மன வருத்தம். அதனால் நான் என்சிசியில் வந்து ஒதுக்கிட்டேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன். லோக்கல் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ்னால அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இது நேஷனல் ஸ்கூலில் நான் என்சிசி கேடட்டாக இருந்தேன். அப்போ என்னுடைய ஈடுபாடு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் என்னை பழக்கம். அப்போ நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு கேப் விட்டுட்டு அப்புறம் பிஎட் முடித்தோடனே என்னை கூப்பிட்டு அங்கே ஜாயின் பண்ண சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, என்சிசியை நம்மளை விட்டு போகணும்னு நினச்சா கூட என்சிசி நம்மளை விடாது. அங்கே போய் என்சிசி அந்த ஏனோ என்ன பண்ணாரு, என்சிசியை பார்த்துக்க அப்படின்னாரு. என்சிசியை பார்த்து எல்லாமே நான் தான் அங்கே என்ரோல்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு எனக்கு தேடி என்சிசி யூனிஃபார்ம் தேடி வந்துச்சு. எனக்கு அங்கே வேலை வாய்ப்பும் கிடச்சிது. பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் என்சிசி ஏனோவான இப்போ ஃபஸ்ட் ஆஃபீஸராக தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு முழு காரணம் என்சிசி மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது இனி வரும் காலங்களில் அரசு பணி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. தமிழக அரசு பணி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்வி வந்துக்கிட்டே வருது. அகில இந்திய அளவில் முதல் இடத்து அதிக வேலைவாய்ப்பு தரக்கூடிய முதல் இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் போஸ்ட், ரெண்டாவது ஆர்மி, மூணாவது ரயில்வே. ஸோ எண்ணற்ற பணிகள் இருக்கு. மத்திய அரசு பணிகள் நம்ம யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதில் நம்ம ஈடுபடுத்திக்கிறதே கிடையாது. ஸோ இந்த என்சிசி மாணவர்களாக நீங்கள் அந்த 3 ஆண்டுகள் காலம் பயிற்சி கொடுத்த பிறகு இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்தியன் ரயில்வே போலீஸாக இருக்கட்டும், ஆர்மிலாம் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம யாருமே அது போகிறதே கிடையாது. இப்போ லாஸ்ட்டு அன்பு செல்வன் ஒருத்தர் தான் அக்னிபாத்தில் போயிருக்காப்புல நம்முடைய எனக்கு. அது மாதிரி எல்லாரும் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நாங்கள் என்சிசியில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஈஸியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு உதவுறதுக்கு இப்போ உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். முன்னாள் மாணவர்கள், என்சிசி மாணவர்கள் நிறைய பேர் இருக்கோம். பயன்படுத்திங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் உங்கள் சீனியர்கிட்ட சொல்லிட்டு சீனியர் மூலியமாக எங்களுக்கு தகவல் கொடுங்க. அதுக்கான அனைத்து உதவிகளையும் இந்த ஈஸி அமைப்பு செய்ய காத்துட்டு இருக்குது. ஜெய்ஹிந்த்.